தமிழ் படங்கள் எல்லாத்தையுமே தமிழ் மக்கள் தியேட்டர்ல கொண்டாடிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, நெறைய படங்கள் கொண்டாடாம விட்டுருக்காங்க. நீங்க 1000ல் ஒருவன்னு சொல்லலாம், மெய்யழகன்னு சொல்லலாம். அது எல்லாமே எனக்கு கேட்குது. பட் அதையும் தாண்டி நெறைய மூவிஸ் தியேட்டர்ல கொண்டாடப்படாம, கண்டுக்காம விடப்பட்டிருக்கு. இப்பயுமே நான் இந்த லிஸ்ட்ல சொல்லப்போற 5 மூவிஸ்ல நீங்க நெறைய மூவிஸ் பார்க்காம கூட இருக்கலாம். ஏன் அந்த மூவிஸ பத்தி கேள்விப்படாம கூட இருக்கலாம். முதல் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நித்தம் ஒரு வானம். இந்த மூவி வந்து லவ் டுடே கூட வந்துச்சு. லவ் டுடே வந்து பயங்கரமா ஓடுனனால இந்த மூவிய யாருமே கண்டுக்கல. இதுல அசோக் செல்வன் நடிச்சிருப்பாரு. இந்த மூவிய கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அவ்ளோ ஃபீல் குட் மூவி. ஒரு டிராவல அழகா எடுத்து வச்சிருப்பாங்க. இன்ட்ரோவர்ட்டோட லைஃப் அழகா எடுத்து வச்சிருப்பாங்க. லவ் ஃபெயிலியர எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த படத்துக்குள்ள இருக்கும். ஒரு அற்புதமான படம். 2வது படம் தியாகராஜா குமாரராஜா. அவர நம்ம கண்டுக்கிறதே இல்ல. அவர் எடுத்த படமான சூப்பர் டீலக்ஸும் பெருசா போல. நம்ம ஓடிடிலயே அவ்வளவா அந்த படத்த கொண்டாடலையோன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு சரியான படம். டிஃபரண்டான கான்செப்ட். யூனிக்கான திங்கிங்கு. ஏலியன் வரைக்கும் கொண்டு போய் பேசியிருப்பாரு அந்த படத்துல. விஜய் சேதுபதியோட நடிப்பாகட்டும், அண்ட் அதுல வர எல்லாருமே சமந்தாவோட அந்த யூனிக் கேரக்டர் ஆகட்டும், அதெல்லாம் ரைட்டிங்ல கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய விஷயமா தான் தமிழ் சமூகத்துல அப்ப இருந்துச்சு. அத உடைச்சு நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாரு. பட் அது பெருசா போல. இப்ப நீங்க அத பார்த்தா கூட அவ்ளோ நல்ல படமா இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. 3வது படம் இறைவி. கார்த்திக் சுப்புராஜோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். எல்லாரும் ஜிகர்தண்டான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நெறைய பேர் பீஸான்னு கூட சொல்லுவாங்க. பட் எனக்கு இறைவி தான் ஸ்பெஷலுங்க. முக்கியமா எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பு. அந்த கிளைமாக்ஸ்ல அவர் பேசுற வசனம். ஒரு பெண்ணால எல்லாரோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறத தாண்டி, ஒரு ஆண் ஒரு பெண்ண எப்படி பார்க்குறான் இந்த சமூகத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமா எடுத்து வைக்கிறதாகட்டும், இந்த மாரி எல்லாமே இந்த படத்துல இருக்கும். ரா எமோஷன்ஸா அவ்ளோ இன்டென்ஸா காட்டியிருப்பாரு. கண்டிப்பா நீங்க பார்க்காட்டி பார்த்துருங்க. 4வது படம். ராம்ன்னு சொன்னா எல்லாரும் வந்து கற்றது தமிழ், பேரன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து தரமணி, தரமணின்னு தான் கேட்கும். அவர் பேசின கதைக்களம், அவர் கொண்டு போன விஷயங்கள் எல்லாமே எனக்கு புதுமையா இருந்துச்சு. ஒரு லவ்வ இப்படி கூட சொல்லலாமா? மாடர்ன் டே லவ்வ இப்படி அழகா காட்டலாமா? ஒரு ஆண், பெண்ணுக்கான அந்த சமநிலை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. 5வது படம். தமிழ் சமூகம் கொண்டாடத் தவறிய ஒரு காவியம், காவிய தலைவன். ஏ.ஆர். ரகுமானோட மியூசிக் அவ்ளோ நல்லா இருக்கும். இந்த படம் Hotstarல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா தயவு செய்து செக் பண்ணி பாருங்க. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஸ்லோவா தான் இருக்கும். பட் அதுல வந்து 2 நாடக கலைஞர்களுக்கான போட்டிய அவ்ளோ அழகா காட்டியிருப்பாங்க. பிருத்திவிராஜ் வில்லனா இருப்பாரு. சித்தார்த் ஹீரோவா இருப்பாரு. எப்படி ஒரு கலைய கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. கலை எப்படி ஒருத்தனுக்குள்ள ஊடுருவும், அது எப்படி ஒருத்தன வந்து பைத்தியக்காரனா ஆக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த படத்துல இருக்கும். உங்களுக்கு ஆக்டிங் பிடிக்கும்னா அந்த படத்த பாருங்க. அவ்ளோ இன்டென்ஸா இருக்கும். ஃப்ரீடம் ஃபைட் பத்தியும் நெறைய விஷயங்கள் இந்த படத்துல எடுத்து வச்சிருப்பாங்க. எல்லாமே கலந்த ஒரு கலவையா தான் காவிய தலைவன் நம்ம முன்னாடி வந்து நிக்கும்.